வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒழுங்காக, கட்டுப்பாடாக, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாரம் தான் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதை முழுமையாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுக்கான முயற்சி முழுசாக நீங்கள் செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். அதனால் என்னென்னா, சில நேரங்களில் மென்டல் கொஞ்சம் ப்ரெஷர் மாதிரி ஒரு சின்ன மனசு அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்கள் பாடி கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் நீங்கள் சமாளித்து முன்னுக்கு வந்துடுவீங்க. அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு காத்துட்ருக்கு மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வரும். சில நேரங்களில் சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது ஜாக்கிரதையாக அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தரும். எந்த ஒரு வேலைத்தையும் நல்லா பிளான் பண்ணுங்கள். அதுக்கான எஃபர்ட் நல்லா போடுங்க. அது உங்கள் மேலதிகாரியோட பாராட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிர்வாகம் சம்மந்தமாக, கட்டிடம், அரசு சம்மந்தமாக, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாரமாக இருக்க போகுது. அதே நேரங்களில் சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல அதிகமான ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மனசில் அதனால் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். உடம்பு டயர்டாகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வளர்ச்சி தான், பட் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பண வரவு பொறுத்த வரைக்கும் மிதமான அளவில் இருக்கும். எந்த ஒரு கஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஃபேமிலிக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செலவு செய்வீங்க. அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலமோ இல்லை வீடோ அல்லது நீண்ட காலமாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா அது இந்த வாரம் சின்னதாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பணத்தை சேர்க்கறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். அந்த எண்ணம் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடுறதுக்கு வாரத்தில் நல்லபடியாக வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். வாரத்தோட இறுதியில் பார்த்திங்கன்னா பணநிலை கொஞ்சம் வரவு கொஞ்சம் சற்றே மேம்படுற மாதிரியா ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகுது. இந்த வாரம் பொறுத்தவரையில் குடும்பத்தில் நல்ல அமைதி இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்கள் கூட ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லைஃப் பார்ட்னர் கூட பார்த்திங்கன்னா யோசித்து ஒரு முடிவுகளும் எடுங்க. டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன சின்னதாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்க போகுது. வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்க போகுது. அது ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு மனசில் ஏற்படுத்தி தரும். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். பொதுவாக மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு புதிய பொறுப்பு, சீரான சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான். எதிர்கால திட்டங்கள் பற்றி நீங்கள் ஆழமாக யோசிச்சிருப்பீங்க. அது ஒரு நல்ல செயல்பாடாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கோவிலுக்கு போகலாம், தியானம் பண்ணலான்ற ஒரு நல்ல மனசு தோணும். அதை நீங்கள் செயல்படுத்துங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி, முதுகு வலி, பாடி டயர்டு இது லேசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒர்க்கு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியாக இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் வரும். அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நீங்கள் பாடம் படிக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வழியாக இருக்கும். உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு நல்லபடியான ஒரு யூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த 2 நாள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்களுக்காக. அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு நம்பர் 8 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் பிளாக்கும் ப்ளூ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். இந்த வாரம் சனி பகவான் சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் காத்துட்ருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏழைங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. அல்லதுன்னா உடல் தானம் செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும்.
நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க அதற்கு தகுந்த பலன் இந்த வாரம் கிடைக்கும். பொறுமையோடு செயல்படுங்க, மெதுவாக நல்லபடியாக செயல்படுங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், காத்துட்ருக்கு. அதுக்காக காத்துட்ருங்க. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.